ப்ரோ சுடுகாட்டில் பிரியாணி சாப்பிடுங்க ப்ரோ. பிரியாணி இந்த கமெண்ட் ஏகப்பட்ட பேர் லைக் பண்ணிட்டாங்கப்பா. அதனால் இன்றைக்கி சல்லபுலும் முடிச்சிடுறப்பா. கேட்டுக்கிட்டுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைக்கிள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சைக்கிள்னு கொடுத்துட்டு எல்லோரும் போய் பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு எல்லோரும் சுடுகாட்டுக்கு கிளம்பிட்டோம்ப்பா. சுடுகாட்டுக்கு போயிட்டுருக்க வழியிலே ஏரியா ஃபுல்லாக அலப்பறை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் சுடுகாட்டுக்கு போயிட்டோம் கைஸ். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 12:56 ஆச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுடுகாட்டில் தான் இருக்கேன். காமெடியா போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துணைக்கு கூப்பிட்டு சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டேங்க கைஸ். அதுக்காக சுடுகாட்டில் போயிட்டு சுடுகாட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சுற்றி பார்த்துட்டு இருக்கலே நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் பேயெலாம் வந்துருச்சு போலடா, வாடா வீட்டுக்கு போகலான்டான்ட்டுலாம் இருந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் காஞ்சூரினக்கெல்லாம் துணைக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் கழுவிட்டு இருந்தேங்க. இலையெல்லாம் அங்கேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இலையெல்லாம் பொறிச்சிட்டு அப்படியே அங்கே சுடுகாட்டுக்கு போய் கழுவிட்டேங்க. கழுவிட்டு பிரியாணி கொட்ட சொன்னேன் கைஸ். கடையில் சிக்கன் பிரியாணி முடிஞ்சுன்னாங்க, அதனால் சில்லி பிரியாணியும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இலையை நான் பிடிச்சிட்டேன் கைஸ். என் ஃப்ரெண்டு பிரியாணி கொட்ட சொன்ன பாவத்துக்கு அவனும் பிரியாணி வாங்கிட்டு கயிறை சுற்றி சுற்றி அவுத்தாங்க கைஸ். கடைசியில் பிரியாணி கொட்டுறேன்னு பேரில் பிரியாணி போட்டாங்க கைஸ். பிரியாணி போடையில் சாங்கிற மாதிரி முட்டையை கீழே போட்டாங்க கைஸ். சரி அந்த முட்டையை எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு, நம்மளுக்கு முட்டைக்கு ராசி இல்லைன்ட்டு காஞ்சனக்காக்கு அதை கொடுத்துட்டு நானும் பிரியாணி சாப்பிட கிளம்பிட்டேங்க கைஸ். இதோ பார்த்துக்கோங்க, இதுதான் பிரியாணி. உங்கள் மைண்ட் வாய்ஸில் நினைப்பீங்க நாங்கள் என்னடா பிரியாணியே பார்த்தது இல்லையான்ட்டு. நான் வந்து பிரியாணி தான் சாப்பிட போகிறேன்னு காமிக்கிறதாக சொன்னேன். அதுக்கப்புறம் காஞ்சனக்கா காஞ்சூரினக்கா எல்லாத்தையும் துணை கூப்பிட்டு நானும் மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் பேசிவிட்டு நானும் கிருட்டுன்னு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அதுக்காக பிரியாணி சாப்பிடையில் அந்த மாதிரி தில்லாலாம் இருந்துச்சுலாம் நான் சொல்ல மாட்டேன். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஜில்லுன்னு காற்றுல நாய் குலைக்கிற சவுண்டில் ஓப்பன் ஸ்பேஸில் மண்ணில் உட்காந்து சாப்பிட்ருந்தேன். அவ்வளோதான் கைஸ் ஃபீலிங்கு, வேறு எதுவுமே தோணலை. அதுக்கப்புறம் நானும் பொறுமையாக சாப்பிட்ருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வாயவே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சமாதியை பார்த்து உனக்கு வேணுமான்லாம் கேட்டிருந்தேன் ஃபன்னியாக. அதுக்கப்புறம் கிருட்டுன்னு சாப்பிட்ருந்தேன்ப்பா. சாப்பிட்ருக்கையிலேயே அதுக்கப்புறம் கடைசிவாக இருந்துச்சு. அதனாச்சும் எனக்கு குர்றான்ட்டு என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தான். நீ தர முடியாதுடா, ஃபுல் டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ணணுன்னான்ட்டு நானும் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக எல்லாம் பேசிட்டு சாப்பிட்ருந்தேன்ப்பா. ஒரு வழியாக எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டேன்ப்பா. இலையை பார்த்துக்கோங்க, நான் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த டாஸ்க் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.